ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியூட்டி கிச்சன் ஃபேஸ் பேக். இன்றைக்கி ஆரஞ்சு பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிறேன். நான் ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கிறேன். எப்படி அது காய வச்சு எப்படி பவுட்ரு பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணுன்னு நீங்கள் வீடியோ போய் பார்க்கலாம். இப்போ அந்த பவுடரை வச்சு நான் ஃபேஸ் க்ரீம் எப்படி தயார் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆரஞ்சு நான் ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோவில் காட்டியிருக்கிறேன். ஆரஞ்சு பவுடர் இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். நல்லா நைஸாக ஜெலிச்சு எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு பவுலில் எடுத்து இந்த மாதிரி 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் போட்டுக்கிறேன். இப்போ இதில் தேவையான அளவுக்கு அலோவேரா ஜெல்லு, அதாவது க்ரீம் பதம் வர வரைக்கும் நம்ம 2 டீஸ்பூன் to 3 டீஸ்பூன் அலோவேரா ஜெல்லு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து டாபர் ஹனி. இது நல்லா நம்ம ஸ்கின் நல்லா க்ளோ பண்ணி கொடுக்கும். இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும். இப்போது நான் தேவையான அளவுக்கு அலோவேரா ஜெல்லு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா அது ஒரு க்ரீம் ஸ்ட்ரக்சர் வர வரைக்கும் நம்ம இது நல்லா கலக்கிக்கணும். இப்போ இதில் தேவையான அளவுக்கு டாபர் ஹனி ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. இது நம்ம ஸ்கின் நல்லா க்ளோ பண்ணி கொடுக்கும். இன்னும் பாருங்கள், இந்த அளவுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. இப்போ இந்த க்ரீம் நான் ரெடி பண்ணியிருக்கிறது 1 வாரத்துக்கு நைட்டில் யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வீட்டில் இருக்கும்போது நீங்கள் 2 டைம் இல்லை 3 டைம் யூஸ் பண்ணிக்கணும் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்துக்கலாம். இப்போ நான் வேறு நைட்டில் ஒரு க்ரீம் இல்லை லோஷன் நம்ம எப்படி யூஸ் பண்ணுற முகத்துக்கு அந்த மாதிரி நான் இது யூஸ் பண்ணி 1 வாரத்துக்கு நான் பாருங்கள் இது மாதிரி நல்லா கலக்கிக்கணும். நம்ம எவ்வளோ கலக்குறோமோ இந்த அலோவேரா ஜெல்லு, ஆரஞ்சு பவுட்ரு, ஆரஞ்சு தோலை பவுட்ரு பண்ணி வச்சுருந்து, அப்புறமா தேன், இது 3 சேர்த்து நம்ம ஸ்கின் அவ்வளோ சூப்பராக ஒரு க்ளோ பண்ணி கொடுக்கும். நல்லா சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும். உங்களுக்கு 2 வாரத்துக்கு ஒரு தடவைனா கூட நீங்கள் 1 டீஸ்பூன்ன்றது ஆரஞ்சு நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிறது நீங்கள் 2 டீஸ்பூன் இல்லை 3 டீஸ்பூன் கூட எடுத்துக்கலாம். இல்லை இது முகத்தாக போடணுமா, ஃபுல் பாடிக்கு நம்ம போட வேணாவா, கை கால்லனா அப்படி கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். உங்கள் கை கால் கூட நீங்கள் சேர்த்து எடுத்துக்கலாம். நான் இது எந்த ஒரு க்ரீம் உங்களுக்கு நான் சொல்கிறேனோ அதெல்லாம் நீங்கள் வேறு ஸ்கின்னுக்குனாக்கா ஃபுல் நம்ம கை கால் ஓடும் பூரா தான் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். நான் எது உங்களுக்கு நான் சொல்கிறேனோ நம்ம ஃபுல் நம்ம முகத்துக்கு இப்போ நான் யூஸ் பண்ணுறது எது ஒரு க்ரீம் நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்ம கை கால் முகலாம் சேர்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வேறு ஸ்கின்னுக்கு தான் சொல்லிட்டு கேட்காதீங்க. ஸ்கின்னுக்கு இல்லை, நம்ம ஸ்கின் யூஸ் பண்ணால் நம்ம கை காலும் ஒரு ஸ்கின்னு தான் இல்லைங்களா, அதனால ஃபுல் பாடி கூட நீங்கள் தேவைந்தான் யூஸ் பண்ணலாம். நான் ஃபுல் பாடிக்கு எனக்கு டைம் இருந்துச்சு நான் யூஸ் பண்ணுறேன். இல்லா கட்டி நான் வெறும் என் முகத்துக்கு மட்டும் தான் நைட்டில் நான் யூஸ் பண்ணுறேன். கழுத்தெல்லாம் நான் யூஸ் பண்ணிக்குவேன். காலையில் எழுந்துச்சு தான் நான் அது வாஷ் பண்ணிக்குவேன். பாருங்க எந்த அளவுக்கு இந்த அளவுக்கு சூப்பராக க்ரீம். இப்போ நம்ம அலோவேரா ஜெல்லு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்புறமா இந்த தேன் போடும்போது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். சும்மா நம்ம கலக்கிட்டு எடுத்து வச்சுக்கிடக்கூடாது. ஏன்னா அது ஃபுல்லாக நல்லா கலக்கி இது பண்ண பிறகு தான் நம்மளுக்கு சூப்பரான ஒரு க்ரீமு ஸ்ட்ரெச்சர் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி பாட்டில் எதுனா இருந்துச்சுன்னா உங்கள்கிட்ட, இல்லை பாக்ஸு எதுனா ஒரு சின்ன அதில் இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் நான் ஒரு 1 வீக்குக்கு தான் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள் இவ்வளோ தான். இந்த 1 டீஸ்பூன் எடுத்தாக்கா நம்ம அலோவேரா ஜெல்லு போட்டு இவ்வளோ தான் வரும் க்ரீமு. இந்த அளவுக்கு செஞ்சு இது 1 வாரத்துக்கு தான் நைட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் இது ஃப்ரிட்ஜில் நார்மல் இடத்துல வைங்க, ஃப்ரீசரில் வைக்காதீங்க. இது எடுக்கும் போது கூட நம்ம கையிலேயே சும்மா இந்த மாதிரி லைட்டாக இந்த பாட்டிலேருந்து இப்படி கொஞ்சமாக எடுத்து நம்ம முகத்துக்கு ஒரு க்ரீம் மாதிரி இதை அப்ளை பண்ணிக்கலாம். பாருங்கள் இவ்வளோ தான். ஏன்னா இது 1 வாரத்துக்கு நான் ஆல்ரெடி செஞ்சுருக்கிறேன். அதனால தான் நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். இதில் கையெல்லாம் போடக்கூடாது.
ஏன்னா கையெல்லாம் போட்டு நம்ம திரும்பி ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா கெட்டு போயிடும். பாருங்கள் இந்த அளவுக்கு. இப்போ நான் காட்டுற பாருங்கள் எப்படின்னு. பாருங்கள் சும்மா இந்த மாதிரி க்ரீம் போடுற மாதிரி லைட்டாக சும்மா இப்படி நம்ம லோஷனில் எப்படி அப்ளை பண்ணுறோம் அந்த மாதிரி இது இப்படி அப்ளை பண்ணிவிட்டு விட்டுடணும். அவ்வளோதான். காலையில் எழுந்துச்சி நார்மல் தண்ணியில் நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். இந்த கண்ணுக்கு மேலே கூட நீங்கள் போடலாம். சேம் நம்ம லோஷன் அப்ளை பண்ணுற மாதிரி தான். நம்ம நைட்டில் தூங்கினோம்னா எதனா ஒரு லோஷன் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா? பாருங்க இந்த அளவுக்கு. இவ்வளோ தாங்க. போட்ட மாதிரியே தெரியாது. காலையில் எழுந்துச்சி நார்மல் தண்ணியில் வாஷ் பண்ணிக்கலாம். நல்லா சூப்பராக ரிசல்ட் கிடைக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சிருக்குது உங்கள் ஸ்கின்னு. ஏன்னா போட்டு இந்த ஒரு வாரத்துலேயோ எனக்கு எந்த ரிசல்ட்டும் கிடைக்கல, 2 வாரம் ஆச்சு, 1 மாதம் ஆச்சுன்னு இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா முயற்சி பண்ணோம். நம்ம எதுவும் ஒன்று முயற்சி பண்ணால் தான் அதுக்கு தக்க பலன் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம முயற்சி பண்ணாத உடனே எனக்கு ரிசல்ட் வரலையே அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா ட்ரை பண்ண எது ஒன்று இருந்தாலும் எனக்கு நல்லா ரிசல்ட் கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நான் ட்ரை பண்ணி எனக்கு என்ன ரிசல்ட் கிடைச்சிருக்குது அதனாலன்னு சொல்லிட்டு அது உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணின்னு இருக்கிறேன். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. அடுத்து நான் ஃபேஸ் மாஸ்க்கு எப்படி ட்ரை பண்ணுறது, அது எப்படி ரெடி பண்ணுன்னு சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.